இதற்கிடையே ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது என்று அசர்பைசான் விசாரணை வட்டார தகவல்கள் தெரிவிப்பதாக தகவல்கள் வெளியாகின. வெளிப்புறத்தில் விமானத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக விபத்து நேரிட்டுள்ளது என்று அசர்பைசான் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்தது. இது ரஷ்யா விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்கலாம் என்ற பேச்சுக்கு வலு சேர்த்தது. ஆனால் பனிமூட்டம் எச்சரிக்கை காரணமாகவே விமானம் திரும்பிச் சென்றது. விமானத்திற்கு யுக்ரைன் ட்ரோன்கள் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது என தெரிவித்தது ரஷ்யா. ஆனால் ரஷ்யாவின் பான்சர் எஸ் வான் பாதுகாப்பு கட்டமைப்பால் விமானம் தாக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் மின்னணு தகவல் தொடர்புகள் துண்டிப்பு காரணமாக தொடர்புகள் முடங்கியிருக்கிறது என அசர்பைசான் விசாரணை வட்டாரங்கள் தகவல் தெரிவிப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் குரோஸ்னி வான்பரப்பில் விமானம் பறந்தபோது தரையிலிருந்து ஏவுகணை விமானம் மீது ஏவப்பட்டது என அசர்பைசான் அரசு வட்டார தகவல் தெரிவிப்பதாக யூரோ நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. விபத்தில் உயிர் தப்பியவர்களும் ரஷ்யாவில் விமானம் தரையிறங்க முயன்றபோது வெளிப்பகுதியில் தொடர்ச்சியாக வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக தெரிவித்தனர். விமானத்துக்கு வெளியில ஏதோ தாக்குற மாதிரி உணர்ந்தோம். அதனால உள்ளே இருந்தவங்களுக்கு காயம் ஏற்பட்டது. எனக்கு கையிலையும் இன்னொரு பயணிக்கு கால்லையும் காயம் ஏற்பட்டது. பயணிகள் எல்லாம் பயந்தாங்க. அவங்கள பீதியடையாம அமைதியா இருக்கவே சொன்னோம். விமானம் மீண்டும் பறக்க தொடங்கிய 20-30 நிமிடங்களுக்கு பிறகு 2 வெடிப்பு சத்தங்களை கேட்டோம். விமானம் ரஷ்யாவிலே லேண்ட் ஆயிருக்கணும். அது நடக்காதது ஏன்னு தெரியல. பயணிக்கு காயம் ஏற்பட்டதும் நாங்க பயந்துட்டோம். விபத்துக்கு ரஷ்யா காரணமாக இருக்கலாம் என்பதற்கு ஆரம்ப அறிகுறிகளை அமெரிக்கா கண்டறிந்திருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது.